الذي خلق فسوى والذي قدر فهدى. அவ்வளவு ஹதீசுகள்லையும் சஹாபாக்களை விட பிந்தி வந்தவங்க தான் சரியா வழங்குவாங்க நம்ம சொல்லவே கிடையாது. கையை உயர்த்தினார்கள் வருது. இதை நீங்க நான் தாபி வழங்குறதை விட சஹாபி தான் நல்லா வழங்குவார். இவ்வளவுக்கு வச்சாங்க தோல் பூஜை வரைக்கும்லாம் வழங்குவார். அது அவர் தான் நல்லா வழங்க முடியும், நிறைய பார்த்தவர். அதை நாங்கள் சஹாபி வழக்கத்தான் ஏற்ற ஆகணும். நம்ம எதில் சொல்றோம், சில விஷயங்களில் சில பேர் சஹாபியை விட கூட வழங்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கிறது. சில ஆட்களுக்கு தான் எல்லாரும் அப்படி வழங்கிடவும் முடியாது. சில ஆட்களுக்கு அல்லாஹ் திறமையை கூட கொடுத்துருப்பான். சில விஷயங்களுக்கு அப்படி வழங்க கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமா என்ன, அதாவது வானத்தை வந்து கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்களுக்குள்ள கூரையா இருக்குது, கூரையா இருக்குது வழங்குமா? சஹாபாக்களுக்கு வழங்கி இருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையிலிருந்து நம்மளை காப்பாற்றணும், வெயிலிருந்து இருந்து காப்பாற்றணும். எல்லாம் மேலே விழுந்துக்கிட்டு கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேல மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனா வானத்தை என்ன செய்யறான்ல கூரைங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, ஓ வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையா தான் இருக்குது. விளங்குறமா இல்லையா? மலைகளை முளைகளாக நாட்டி வைத்திருக்கணும் நல்லா சொன்னானே, அது என்ன சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்கு? ஒன்றுமே விளங்கி இருக்காது. மண்ணில் உள்ள அடுக்கு இருக்கிறது, அது இன்ன காரணத்துக்கு இந்த மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த மலை இல்லைன்னா என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்குமா? அவங்கள விட நமக்கு தான் விளங்க முடியும். அதே மாதிரி திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். வானம் என்ன திருப்பி தருது, உன்னையும் திருப்பி தருது, ஏதாவது வழங்கியிருக்குமா அவங்களுக்கு? இப்போ இன்னைக்கு உள்ளவனு தான் என்ன செய்யுது, நம்ம இங்கேருந்து வீடியோ அனுப்புகிறோம், மேலேருந்து உன்னை திருப்பி தருகிறது. எத்தனை விஷயங்களை மேலே போய் திருப்பி வருதா இல்லையா? அப்படி ஒரு தண்ணியை மேலே தூக்கிட்டு போய் மழை கொட்டு திருப்பி தருகிறது. இப்படி எத்தனை விஷயங்கள் திருப்பி தரக்கூடியதாக இருக்குது. அதை வழங்கியிருக்குமா? ஃபிரௌனோட உடலை நம்ம பாதுகாத்து வச்சுக்கோம் நல்லா சொல்கிறான். என்ன வழங்கியிருக்கு அந்த மக்களுக்கு? ஒன்றும் வழங்கியிருக்காது. ஃபிரௌனுடைய மக்கள் உடலை பாதுகாத்து வச்சுக்கிறோன்னா இப்போ நம்ம போன நூற்றாண்டில் உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யும், அது விளங்கு. இப்படி எத்தனை விஷயம் இருக்குது. இந்த குகைவாசிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். அது ஒன்று ஆச்சரியம் நினைக்கிறியா? அது அப்படின்ற ஒரு அத்தாட்சியாக நம்ம ஆக்கியிருக்கிறோங்கிறான். அந்த அத்தாட்சி ஆக்குனது யாருக்கு தெரியும்? அந்த குகையை போய் பார்த்து அதில் உள்ள அந்த சீட்டுகள்லாம் எடுத்த பிறகு இந்த 50 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்களுக்கு தான் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய அந்த ரகீம்டா என்ன அப்படிங்கிறதுனுடைய வியாக்கியானம் வழங்க முடியும். கப்பலை கொண்டு ஜூதி மலையில் உட்கார வச்சா நல்லா சொல்கிறான். ஜூதி மலைன்னாலும் வழங்கி இருக்காது, எங்கே உட்கார வச்சாலும் வழங்கி இருக்காது. கப்பலை தோண்டி எடுக்கும்போது நமக்கு கூடுதலாக வழங்குதா இல்லையா? விளங்குது. அப்படி எத்தனை விஷயங்கள். அதுக்கான எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சஹாபாக்கள் கரெக்டாக வழங்கியிருப்பாங்க. எதில் அவங்க கரெக்டாக வழங்கியிருப்பாங்களோ அதை கண்ணால் பார்த்து வழங்குறதுல அவங்க சொல்ல ஏற்றுக்கிறங்க. காதால் கேட்டு வழங்குறதுல ரசூலுல்லாஹ்வுடைய கலர் வந்து ஒரு மாநிலமாக இருக்கும், கோதுமை கலராக இருக்கும்னு சஹாபி சொன்னாங்க. இதில் வேற எவனும் கூட விளங்கிறீர்கள். அது கண்ணால் பார்க்குற ஒருத்தரை விட பிந்தி வரக்கூடியவர் வந்து இல்லை கோதுமையாக இருக்காது, அது வந்து அப்படி சொல்ல இயலுமா? அதில் வந்து பார்க்குறவரும் கூட விளங்க இயலும். நான் என்ன சட்டை போட்டுக்கிறேன் என்பதை வந்து நீங்க விளங்குறதை விட நீங்க போய் சொன்னாலும் விளங்கியிருப்பாரா? அவர் செய்தி தான் போகும். கேமரா பார்த்து கூட விளங்க முடியாது. கேமரா மாற்றி காட்டும், கலர் என்ன செய்யும் மாற்றி காட்டும். அப்போ நேரடியாக பார்க்குறீங்க, இந்த சட்டை கலர் போட்டிருக்காருன்னா நீங்கள் தான் நல்லா விளங்க முடியும். அப்போ நேரடியாக பார்த்து விளங்கக்கூடிய மெசேஜ்களில் சஹாபிகள் தான் நல்லா விளங்க முடியும். நேரடியாக பார்க்காமல் சிந்தித்து விளங்குற விஷயங்களில் சில விஷயங்கள் காலம் தான் அதை புரிய வைக்கும். லிகுல்லி நபையின் முஸ்தகருன், ஒவ்வொரு செய்திக்கும் நிகழ்விடம் இருக்கிறது நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஒரு செய்தி நான் சொல்லிடுவேன், அது நிகழக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, நேரம் ஒன்று இருக்கிறது. அது நிகழும் போது விளங்கும், இதைத்தான் அல்லாஹ் சொன்னானா அப்படித்தானே விளங்கு. ஆள் கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கியிருக்கோம் உங்களுக்கு? கடலே பார்க்காத ஆளுக்கு, கடலில் போகாத ஏதாவது விளங்கியிருக்குமா? நமக்கு விளங்குது. இப்போ நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளோ விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி விளங்குறத விட சுனாமிக்கு பிந்தி கூட விளங்குதுல இப்போ குர்ஆன். சில வசனங்கள் வந்து இந்த சுனாமிக்கு முந்தி படிக்கும்போது விளங்கியிருக்காது, இப்போ படிச்சு பாருங்க, நேரத்தை விட கூட உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்போ காலங்கள் சில விஷயங்களை வழங்க வைக்கும் பொழுது அதில் நம்ம சஹாபியோட கூட தான் இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இபாதத்து செய்முறைகளில் போனீங்கன்னா சஹாபிகிட்ட நம்ம நிற்க முடியாது. இபாதத்து முறை செய்முறைகள் இருக்க, அது அவங்க சொன்னது. அவங்க குனிஞ்சாங்கன்னா குனிஞ்சாங்க தான், வில்லு மாதிரி கை இருக்கும்னா வில்லு மாதிரி தான். அதில் கூட நாயனத்தை கூட வழங்குறது அவர் வழங்குனதான் வழக்கம். இது இப்படி சொன்னதை புரிஞ்சுக்கிறாம என்னமோ சஹாபி ஒன்றுமே தெரியாத கூமுட்டை நம்ம சொன்ன மாதிரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்ன மாதிரி, பாருங்கள் சஹாபிக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்து விட்டதுங்கிறார்கள். இப்படியே நம்ம சொன்னோம். 90 விஷயங்கள் அவங்க வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்ன விஷயங்களை அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள்கிட்ட கேட்டால் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளதை காண்டம் யூஸ் பண்ணலாமா கேட்டால் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சாபிட்ட போய் அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா, காண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இந்த காண்டம் யூஸ் பண்ணலாமான்னா மார்க் அடிப்படையில் இந்த வசனம் அதையும் சொல்லுங்க, நீங்கள் விளங்கிடுவீங்க. அவருக்கு விளங்கியிருக்குமா? அது சந்திர மண்டலத்துக்கு போனால் எங்கிட்ட நின்று தொழுவுறதுன்னு கேட்டால் அவர் விளங்கியிருக்குமா? சந்திர மண்டலத்துக்கு போகிறதா லூசாடான்னு கேட்பாரா இல்லையா?
நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திர மண்டலத்துக்கு போனா தானே இந்த இருக்கு பாரு இதான் சட்டம் சொல்ல முடியுமா நமக்கு? இப்போ சந்திர மண்டலத்துக்கு போனால் எப்படி தொழுவது என்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து அவருக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவார் வேணும்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்போ இருந்தாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரியே நம்மளோட கூடவே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அவங்க அறிவு குறைவு இல்லை, சில விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் தான் விளக்கும், வாழ்கிற காலம் தான் அது புரிய வைக்கும். அந்த காலத்தில் நம்ம இருந்தால் நம்ம இப்படி தான் இருப்போம். நம்ம அந்த காலத்தில் இருந்தீங்களா சந்திர மண்டலமா என்ன மண்டலம் சந்திரன் சார் கொட்டி மாதிரி இருக்கு சந்திர மண்டலம் அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். இது ஒரு மேட்ரு அதாச்சா. ஆக சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, நமக்கு அல்லாஹ் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுடைய வஹியை தான் பின்பற்றணும். இன்னொரு அடிப்படை விளங்கிக்கிறங்க, இவங்க சஹாபின்னு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கே என்ன செய்யுது, லிமிட் பண்ணுது. அப்புறம் என்னப்பா நீங்க சஹாபி பின்பற்ற சொல்றீங்க? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதிலேயே வஹியில தான் பின்பற்றணும், வஹி இல்லாத ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாது. பேரிச்ச மரம் விஷயமா என்ன சொன்னாங்க? பேரிச்ச மரத்தை ஆண் மரம் பெண் மரம்னு சேர்த்தாங்களே, மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க தானே வேணாம், நீங்க நாங்கள் விட்டுட்டோம். மதீனாவுக்கு போன உடனே ஆண் மரம் பெண் மரத்தை இணைச்சு விவசாயம் பண்றாங்க, நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல, ஏன்பா வேலையத்த வேலை விட்டுங்கப்பான்றாங்க. அந்த மக்கள் விட்டுறாங்க, மகசூல் குறைஞ்சு போச்சு. என்னன்னு கேட்கறாங்க, மாலி நகலிக்கும் என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு, நீங்க சொன்னீங்க விட்டுட்டோம் ஒண்ணுமில்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் தீன் விஷயமாக நான் எதையாவது கட்டளையிட்டால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா இந்த ஓரத்தை போடு, அந்த மருத்துவம் ஒண்ணு இதை தூக்கி போடுங்கன்னு ஏதாவது உலக சம்பந்தமான ஏதாவது பேசினேனையானால் அன்தும் அலமு துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் வழங்கும். எது செஞ்சா மகசூல் கூட வரும், எந்த மாசம் இது பண்ணணும், எவ்வளவு தண்ணி இதே நான் சொல்ல முடியும். நான் பாட்டு ஏன் அதிகமாக தண்ணி ஊற்றி நான் சொல்லிட்டு போயிடுவேன், நீ என்ன பண்ணணும், இது வேற விஷயங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம். அவன் ரசூலை சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா வஹீல பின்பற்றானே, வஹி ரசூலுக்காக நான் பின்பற்றவில்லை, நல்லா விளங்கிக்கிறேன். அந்த மனிதருக்காக நான் பின்பற்றோம், வஹியை பின்பற்றோம். அங்கேருந்து வர்ற செய்தியில் தான் தப்பு வராது, அல்லாஹ்விடமிருந்து வருகிற செய்தியில் தான் தப்பு வராது. அந்த செய்தி ரெண்டு, ஒன்னு குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக வந்த ஒரு செய்தி, இன்னொன்று இதயத்தில் அல்லாஹ் போடுகிற செய்தி. இந்த ரெண்டு செய்தி மிஸ்டேக் இல்லாத செய்தி. இது இல்லாம மனிதர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருப்பார்களே, ஆனால் அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒட்டகத்தில் போனால் ஒட்டகத்தில் போற சுன்னத்துன்னு சொல்ல இயலுமா? அதுல கூட பின்பற்ற அவசியம் கிடையாது. ஒட்டகத்தில் போனது ரசூல் என்ற முறையில் போகல, மனிதர் என்ற முறையில் போனாங்க. அபூஜஹல் அதெல்லாம் போனா, ரசூலுல்லாஹ் மட்டும் ஒட்டகத்தில் போகலையே, ரசூலுல்லாஹ் எதிர்க்கிறவன் அதெல்லாம் போனா. அப்ப ஒட்டகம் வந்து ரசூல்ங்கிற முறையில் ஏறலவங்க, அந்த இந்த நாட்டில் இருந்தால் டூ வீலரில் போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு சைக்கிள்லையோ டூ வீலர்லையோ போயிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்தது ஒட்டகத்தில் போய்கிட்டாங்க. அந்த அவங்க ரொட்டி தின்னாங்க, ரொட்டி சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? ஒட்டக கறி சாப்பிட்ற சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? இங்க இருந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டுருப்பாங்க. ஒட்டக கறி கிடைக்காது, பெருநாளைக்கு குர்பானி கொடுத்தா கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலேயே இவ்வளவு நுணுக்கம் இருப்பதாக சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு எதுக்கு இப்ப திடீர் பல்ட்டி, எதுக்கு அண்டர் பல்ட்டி அடிக்கிறீங்க? 20 வருஷமா சொல்லிக் கொண்ட நிலையிலிருந்து மாற்றம் செய்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது? இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். சலஃபின்னு ஒன்று கேட்டார், அதையும் புரிஞ்சுக்கணும். சலஃபி கொள்கை இதை ஒரு இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய குழப்புகிறார்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க, இந்த சலஃபிங்கிற எதில் வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி வேற எதுலையும் இந்த சலஃபிங்கிற வார்த்தை கிடையாது. இப்ப இவங்க தான் இந்த வியாக்கியானத்தை ஜாகிர் நாயக் மாதிரி அவர் சொல்ற பாஷையில் சொல்றதா இருந்தால், உமர் ஷரீஃபுடைய பாஷையை சொல்வதாக இருந்தால், அரபு மொழி ஞானம் இல்லாத காரணத்தினால் இவர் மாதிரி அறகுறையான ஆட்கள் தான் உளர்றாங்களே தவிர சலஃபிக்கு அர்த்தம் தெரியாம. சலஃபி என்ற வார்த்தை பிரயோகம் வரலாற்றில் அது எதுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருதுன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ்வுடைய மேட்டர் இருக்குல்ல, அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்துல சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் பின்னாடி வந்த தாபியன்களில் சிலருடைய நம்பிக்கையும் முரண்படுது. எப்படி முரண்படுதுன்னா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்படின்னு இருக்குது, இதுல குர்ஆன்ல இருக்குது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கைக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ் நடந்து வருவான், அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அது சிரிப்பான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் நம்ம பார்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் வருதுல. இதை சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்கன்னு கேட்டா, கையினா கை தான், அது அதான் தெரியாது, கையினா கையின்னு தான் சொல்லணும், முகம்னா முகம்தான் இப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க சஹாபாக்கள் வழங்கிட்டாங்க. தாபியீன்கள் காலத்தில் குறிப்பா அபு ஹனீஃபா மாதிரியான ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதுக்கு கருத்து சொன்னாங்க. கை என்று சொன்னால் வலிமை, நம்முடைய கையால் வானத்தை படைத்தோம் என்று சொன்னா நம்முடைய வலிமையால் படைத்தோம் அர்த்தம் செய்யணும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என் கையால் படைத்தேன் அல்லாஹ் சொல்றான்ல, கையால எல்லாம் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் படைக்கல, அது என்ன அல்லாஹ் ஆர்டர் பண்ணுனா வலிமையால் படைத்தோன்னு அர்த்தம் செய்யணும்னு சொல்லி இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல, அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இருக்குல்ல, அஸ்மா அவனுடைய அந்த என்ன சொல்றது பண்புகள் இல்ல, இந்த இது அந்த அமைப்புகள், அல்லாஹ்வுடைய பண்புண்டா வந்து பொறுமை அந்த மாதிரி உள்ளது, ஃபிகர், அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர் சம்பந்தப்பட்டது வரும்ல, கண்ணு மூக்கு காது கால்னு வரும்ல, அந்த மேட்டரில் வந்து சலஃபுகள், சலஃபுனா சஹாபாக்கள், சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்ணு தான், மூக்குண்டா மூக்கு தான், கையின்னா கை தான், வியாக்கியானம் எப்படி நமக்கு தெரியாது, அது மறுபடியும் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்குதல்னால் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் தூய்மையான எண்ணத்தில் செயல்படணும், அல்லாஹ்வுக்கு முகம் இல்லை இப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மோதல் வந்து நாம் எல்லாம் சலஃபி கொள்கையில தான் இருக்கணும். சலஃபின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டா அதுக்குத்தான் இந்த சலஃபிங்கிற வார்த்தை வந்திருக்கே தவிர இவர் சொல்ற மாதிரி ஒரு காலத்திலையும் பயன்படுத்தப்பட்டதே இல்லை. எந்த ரெஃபரன்ஸ் படிக்காம எந்த புக்கு படிச்சவங்கள்ட்ட கேட்காம மதுஹப்ங்கிற வார்த்தைக்கு மாத்திர மாதிரி, மதுஹப்னா கக்கூஸ்னு அர்த்தம். ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மதுஹப்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கக்கூஸ்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, மதுஹப்ங்கிற அபூதாவுதுன்னு ஹதீஸ் கிதாப் இருக்குது, அது தொடர்ந்து முதல் ஹதீஸை எடுங்க. அபூதாவுதுங்கிற ஹதீஸ்ல முதல் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா அராதல் மதுஹப அபுஅத, ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போகும் பொழுது தூரமா போய் விடுவார்கள் அப்படின்னு வரும். மதுஹப்னா என்ன, கக்கூசுன்னு அர்த்தம். அந்த காலத்து வீட்டில் கக்கூசு கிடையாது, வெளியே தான் போவாங்க, மக்கள்லாம் நடமாடாத இடத்துக்கு போயிடுவாங்கும் போது ஹதீஸ்ல பயன்படுத்துற வார்த்தை மதுஹபுக்கு என்ன அர்த்தம், கக்கூசுன்னு அர்த்தம். இவங்க மதுஹபுக்கு அடுத்தது மாத்தி வேற அர்த்தம் கொடுத்துட்டாங்க பாருங்க. அரபில தான் போக்கிடம், லஹபண்டா போனான், மதுஹப்னா போக்கிடம். நம்ம கூட வெளிக்கு போறது தானே சொல்றோம், வெளிக்கு போறது தானே, வெளியே போறது அது மாதிரியான ஒரு வார்த்தை அது. மதுஹப்னா போக்கிடம். இந்த போக்கிடங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, அது நாகரிகமா சொல்லுவது, கக்கூசுன்னு சொல்லாம வெளியே போயிட்டு வர்றேன் அப்படிமா, வெளியே போயிட்டு வர்றேன்னு போம். எங்க ஊர்ல எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி கக்கூசுலையே அரபு நாட்டில் எங்க அப்படி போட்டுருக்கு, அப்படி போட்டிருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த சலஃபிங்கிறது இருக்கு பாருங்களேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா முன்னோர்கள் கொண்ட கொள்கை. இது எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு என்றால் அல்லாஹ்வுடைய அந்த அவர் சொன்னபடி ஃபிகர் அந்த விஷயத்தை நம்பும் பொழுது அப்படியே நம்ப வேண்டும், வியாக்கியானம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னா சலஃபி கொள்கை. இல்ல கையிண்டா சக்தி, முகம்டா திருப்தி, காலுண்டா வலிமை அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணுங்கிறது ஹலஃபி கொள்கை, ஹலஃப் பின்னாடி வந்தவங்க கொள்கை. நம்ம எல்லாம் எந்த கொள்கைன்னு கேட்டால் நாம அதில் சலஃபி தான். சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, ஏன்னா நேச்சுரலா உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அவங்க தான் அதில் கரெக்டாக புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஆராய்ச்சி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த விஷயங்களை சஹாபாக்கள் தான் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் பத்தி வளர்க்கும் பொழுது அப்போ அப்படியே தான் புரிந்து கொண்டார்கள் சஹாபாக்கள், அதே மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்போ என்ன ஆக்கிட்டாங்க தெரியுமா, ஒரு 50 வருஷமா சலஃபுங்கிற வார்த்தை சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு பின்பற்றுவதுங்கிற அர்த்தத்துக்கு இவங்களா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அர்த்தம் கிடையாது. ஆரம்ப காலங்களில் அஹ்மது இப்னு ஹம்பல் காலத்தில் அவர் தான் இந்த சலஃபி பிரச்சனை அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் எதுக்காக இதை யூஸ் பண்றாரு, அல்லாஹ் விஷயத்தில் சலஃபுகள் கொண்ட கொள்கையை தான் நம்ம கொள்வோம், பிந்தி வந்த ஹலஃபுகள் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி அவர் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வைக்கிறார். முதல்ல அதுல இருந்து இந்த சலஃபுங்கிற ஒரு டைட்டில் வர ஆரம்பிக்கிறது. இதுதான் சலஃபி கொள்கையை தவிர அபூ அப்துல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொள்கைங்கிற அவருக்கு சலஃபின்னா வழங்கல. சலஃபின்னாலேயே இதுதான். இந்த விஷயத்தில் நாம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அவங்க சஹாபாக்கள் புரிஞ்சதுக்காக நம்ம புரியல. அல்லாஹ் கைங்கிறான், கையிட்டு போவேன், அல்லாஹ் முகங்கிறான், முகண்டு போய் ஏன் அவனுக்கு தேவையற்ற வியாக்கியானம் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தினால அந்த சஹாபாக்கள் அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிருந்தாங்க. இதுதான் சலஃபி கொள்கைங்க. இதுல எந்த விதமான மாற்றம் இன்னைக்கு வந்து விடவில்லை. ஆனா சலஃபிக்கு அர்த்தம் என்ன என்பதில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சலஃபின்னு என்ன அர்த்தமா, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றுவது. இந்த ஒரு விஷயத்துக்கு சொன்னதை என்ன ஆக்கிட்டாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றுவதுன்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இதை சொல்றேன். இதுல இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இப்ப சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. எந்த வருஷத்திலையும் இதை சொல்லி இருக்கிறேன். எதை, குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, அஸ்ஹாபிங்கிற இந்த ஹதீஸ்களை எல்லாம் எப்போ சொல்லியிருக்கிறோம், இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980களில் இருந்து சொல்றோம்.
82 சொல்லி நான் மட்டும் சொல்லவில்லை. இப்போ அவர் ஜாக்குன்னு கேட்டார்ல, கமாலுதீன் மதனி அப்படித்தான் சொன்னார், எங்களோடு சேர்ந்திருந்து அதைத்தான் சொன்னார், நாங்கள் இருந்த வரைக்கும் சொன்னார், நாங்கள் வந்த பிறகும் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் 5 வருடத்திற்கு முன்னால் வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தார்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேச்சை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொன்னாங்க? குர்ஆன் சொன்னாதான், அதுக்கு மேல கிடையாதுன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக போன உடனே இது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகுது. அது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு வரும்போது பதில் சொல்றதுக்கு தெரியாமல் போய் என்ன பண்றாங்க? இல்லை நம்ம சஹாபியும் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டம் இடையில உருவாகி இவங்க தான் மாறி இருக்கிறாங்களே தவிர நம்ம ஒரு காலத்திலையும் மாறினதை எப்போவாவது நாங்கள் இப்படி சொன்னோன்னு காட்டுங்க பார்ப்போம். எங்களுடைய எழுத்துக்கள்லையோ எங்களுடைய பேச்சுக்கள்லையோ ஏற்கனவே சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டு ஏன் தராவிக் விஷயத்தை எழுதக்கூடிய மொத்த எழுதுனமே நஜாத் அப்பவே என்ன பண்ணோம்னா சஹாபி அப்போ உமர் தான் செஞ்சார், உமர் செஞ்சா நமக்கு என்னன்னு தானே கேட்டோம். அப்பவே கேட்டோமா இல்லையா? அப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அப்போ நாங்கள் ஏற்றுக்கல நம்ம விட்டு போயிட வேண்டியதானே அவங்க. இதை நான் மட்டுமா சொன்னேன், இதை கமாலுதீன் சேர்ந்தானே சொன்னார். இப்போ இருக்கிற எல்லாரும் சேர்ந்தானே சொன்னீங்க. தராவி விஷயமா நீங்கள் ஏன் சஹாபாக்கள் சுன்னத்துன்னு 20 ரக்காத்தை ஏற்றுக்கிட்டு போகல? ஏற்றுக்கிட்டு போன விவகாரம் இல்லையங்க. நாங்கள் ரெண்டு தனிச்சு நின்று ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. அப்போ எல்லாம் சொன்னவர்கள் இப்போ அதை பல்ட் அடிக்கிறாங்க. தராவிகும் அது மாறுவார்கள். கொள்கை மாறிக்கிடுச்சுன்னு சொன்னால் மசாயிலும் மாறும். ஃபண்டமெண்டல் அடிப்படை மாறிடுச்சு. கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் மாறினால் கட்டடம் மாறிடும்ல. செவ்வகமாக இருக்கிற அஸ்திவாரத்தை ரவுண்டாக்குனா கட்டணம் ரவுண்டாக தான் போகும். அப்போ அஸ்திவாரம் மாறி போய்விட்டதுனால் சட்டங்கள் இனிமேல் மாறும், எல்லாமே மாறும். வேறலா செய்கிறது எல்லாம் ஒன்றா என்ன செய்வாங்க? நாங்கள் சஹாபாக்கள் சுன்னத்தை பின்பற்றோன்னு மாறிக்கொண்டே போயிடுவார்கள். இதுதான் ஒரு மேட்ரு. அடுத்து என்ன பிரச்சனை? இந்த சிஹர் விஷயத்தையெல்லாம் வரும்போது அதை வாசிக்கிறார் அந்த கேசட்டில். உமர் ஷரீஃப்ங்கிறவர் சிஹர் இல்லை என்கிறார்கள், சஹீஹான ஒரு ஹதீஸை சஹீஹ் இல்லை என்கிறார்கள். சஹாபாக்கள் போய் சொல்லிவிட்டார்கள். அப்போ எப்படி? அதான் சஹாபாக்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸு சரியான ஹதீஸு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க, குர்ஆனோடு மோதுது, அதை கூட வாசி காட்டுறாரு. எப்படி வாசிக்கிறாரு? மேற்கண்ட வசனங்களுக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருப்பதால் ஆரம்பிக்கிறார். மேற்கண்ட வசனத்தையும் நீ வாசி காட்டணும் மக்கள்கிட்ட. அந்த வசனத்தை வாசிக்க மாட்டேங்கிறாரு. மேற்கண்ட வசனங்களுக்கு அது என்ன மேற்கண்ட வசனம்? அது சொல்ல மாட்டேங்கிறாரு. சில வசனங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், சில வசனங்களை சொல்லிவிட்டு மேற்கண்ட வசனங்களுக்கு இது மாற்றமாக இருப்பதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறார். மேற்கண்ட வசனத்தையும் வாசிச்சிருந்தா மக்கள் வழங்கியிருப்பாங்க. அதை வசனத்தை வாசிக்கல. சரி, அதில் நம்ம என்ன காரணம் சொல்கிறோம்? ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, எந்த வகையில் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதை நம்ம எடுத்துக்கிற கூடாதுன்னா சஹாபி மேலே பழி போட்ட எடுத்துக்கிற கூடாதுங்கிறோம். சஹாபி ஆயிஷா நாயகி போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறோம். இல்லை, பின்னாடி வந்த யாரோ ஒரு ஆள், தவறான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யார் என்று மனிதர் என்ற முறையில் புகாரி இமாம் எடை போடுறதுல தவறு செஞ்சிருக்கலாம். அவர் மனுஷர் தானே, அவர் எடை போட்டதுல தப்பு வராதுன்னு அவர் அல்லவாக்கிட்டோமே. அதனால ஏதோ நமக்கு தெரியாத ஒரு குறை அதில் இருக்கிறது. அல்லது ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை ஒன்றா இருக்கும், அடுத்து கேட்டவர் வேற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு, அடுத்து கேட்டவர் வேற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு. புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறுதல்னால் இப்படி ஏதாவது ஏற்பட்டு இருக்கும் என்று நல்லெண்ணம் வைக்கணும். அதில் உள்ள ஆட்களை நம்ம திட்ட தேவையில்லை. வெளிப்படையாக அவங்க நல்லவங்களா தெரிகிறாங்க. அது யாரோ ஒரு ஆள் தப்பா புரிஞ்சிருப்பாரு, அல்லது தப்பான ஒரு ஆளை புகாரி இமாம் நல்லவர்னு புரிஞ்சிருப்பார். இது இல்லைன்னு நீங்க மறுக்க இயலாது. அதெல்லாம் புகாரி இமாம் யார் தப்பான ஆள் தான் புரிவாரு, ரைட்டான ஆள் புரிவாருன்னா அப்ப நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மேல கொண்டு வச்சு புரியுங்க. ரசூலுல்லாஹ் புரிய முடியல. எத்தனை முனாஃபிக்களை ஏமாத்தி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பான ஆள் புரிய முடியல, ரைட்டான ஆள் புரிய முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? என்னிடத்துல வழக்கு கொண்டு வருவீர்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், 2 பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க. ஒரு ஆளு நல்லா எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் தன்னுடைய கட்சியை, இன்னொரு ஆளு ஒழுங்கா பேச தெரியாதவர் இருக்கிறார். இந்த மைக்கு யாருக்கு சொந்தம்னு கேஸ். இவர் வர்றாரு, இவர் நல்ல ஆர்குமெண்ட் பண்றாரு, இவர் ஆர்குமெண்ட் பண்ண தெரியல, ஆனா உண்மையில இவருக்குள்ளதா இருக்குது. இது உண்மையில இவருக்குள்ளதா இருக்குது, ஆனா இவர் நல்லா பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி வரக்கூடிய நேரத்தில் இவருடைய அந்த வாதத்தை வைத்து நான் ஏமாந்து போய் இவருக்குரிய நான் சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டால் மறுமையில இவர் பெறுவது நரகத்துண்டை தான் பெறுகிறார். மனிதன் என்ற முறையில் என்னை ஏமாத்தி நீங்கள் தீர்ப்பு பெற்றலாம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ்வே தன்னிடத்தில் 2 பேர் வழக்கு கொண்டு வரும் பொழுது இவர் பக்கம் உண்மை இருக்கா அவர் பக்கம் உண்மை இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க இயலாது, நானும் மிஸ்டேக் பண்ணிடுவேன்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, புகாரினா யார் தெரியுமா? அமீருல் முஃமினீன் ஹதீஸுக்கு அவர் தான் அமீருல் முஃமினீன். அல்லவா ஜபலுல் ஹதீஸ், ஹதீஸுக்கு மலை. ஆமா, அதான் மலை தான். அதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்டேக் வரன்னு அர்த்தமா? குறைந்த மிஸ்டேக்னு அர்த்தமா? எந்த மனிதருக்கு எந்த அடைமொழி கொடுத்தாலும் என்ன அர்த்தம்? மற்றவங்களோட கொஞ்சம் குறைவுன்னு சொல்லிக்கலாம். இல்லை, தவறு இல்லைன்னு அர்த்தமா?
அறிவு சிகரம்னு ஒருத்தருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பே செய்ய மாட்டேன்னு அர்த்தமா? மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தமே தவிர ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் அப்படி நீங்க அந்த அர்த்தம் கொடுக்க முடியும். யாருக்கு எந்த அடமொழி கொடுத்தாலும் அதுல உள்ள நுக்சான் குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த குறை மற்றவங்களோட கம்மியா இருக்குன்னு அர்த்தம், பெர்சன்டேஜ் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப புகாரி இமாம் ஜபலுல் ஹதீஸ் தான், அவர் பெரிய ஆராய்ச்சியாளர் தான். அப்ப அவரை ஏமாற்ற முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கூட ஏமாத்திட்டு போயிடலாம். புகாரி இமாம் நல்லவர் தானே? அப்ப ஆனால் என்ன, வெளிப்படையா தெரியாத வரைக்கும் நிராகரிக்க முடியாது. வெளிப்படையா பார்க்கிறோம், நல்லவர்னு தெரியுது, நல்லவர்னு போயிட வேண்டியதுதான். குர்ஆனோட மோதுது, அப்ப நம்ம என்ன பண்றோம்? குர்ஆனை தூக்கி போட்டுறோமா? அப்ப இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அவங்க அந்த வசனத்துக்கு ஏன் பதில் சொல்லல? இன்னென்ன வசனங்களுக்கு முரணா இருக்குன்னு சொன்னோம்ல, இல்லை முரண் இல்லை பாருங்கள், இது எப்படி முரணாகும் அப்படின்னு கேட்டு பதில் சொல்ற விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க? புகாரி இமாமுடைய சிறப்புக்கு தான் போறாங்க. குர்ஆனுக்கு முரண் இல்லைன்னா முரண் இல்லைன்னு விளக்கு இல்லை, அந்த வசனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஹதீஸையும் சேர்த்து ஏற்றுக்கிறோம்னு சொல்லி பாரு. ரெண்டையும் ஏற்று காட்டு பார்ப்போம். இந்த வசனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஹதீஸை அப்படி சொல்ல முடிஞ்சா? யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்றேன்னா, இது ரொம்ப நீண்ட விஷயங்கள். இந்த மேட்டர்கள்ல இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அவங்களுக்கும் பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது சம்பந்தமாக இவர்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். இதை வந்து நீங்க இப்படி குழப்பிட்டு இருக்காதீங்க, நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க, உங்களோட நான் விவாதிக்க தயாராக இருக்கணும். போன வருஷம் பிலால் பிலிப்ஸ் வந்திருந்தார், வர்றேன்னு சொல்லியிருந்தார், அவர்கிட்ட டேட் வாங்கி வச்சிருந்தோம், சரின்னு சொல்லியிருந்தார், வாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருந்தார், வரல. போன வருஷம் அவர் என்ன செய்யல, வாப்பாக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வரல இந்த கண்காட்சிக்கு. இந்த வருஷம் வர்றாருன்னு சொன்னோம், அதே மாதிரி தொடர்பு கொண்டோம். போன வருஷம் ஒத்துக்கிட்டார்ல, வரணும்ல. என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ரூமுக்குள்ள அரபியில் நம்ம ரெண்டும் பேசிக்கணுமா? மக்களுக்கு தான் நாங்கள் விவாதம் பண்றோம், அது மொழிபெயர்க்க கூடாதான். விவாதம் பண்றது அறிஞர்களுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர பொதுமக்களுக்குரியதா இருக்கக்கூடாது. இப்ப நான் ஜக்காத்துல நான் தப்பா கருத்து சொல்றேன், நீ மக்கள்கிட்ட வச்சிட்டீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட வச்சா மக்களுக்கு தெரிய வேண்டியதானே? மொழிபெயர்ப்போம்யா, நீ அரபிலே பேசு, மக்களுக்கு அது விஷயம் விளங்கணும். அப்படின்னா வேற ஆட்கள்கிட்ட வேற மக்கள்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேச வேண்டியதுக்கு. நீ தானே புஸ்தகம் போட்ட, நீ தானே ஜக்காத்து ஆய்வு போட்ட, உங்ககிட்ட தானே பேசணும். இந்த IRGC வருவாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிக்கிறங்க, அவங்க எங்க ரெப்ரசன்டேட்டிவா வருவாங்க, சரி அவங்கள்ட்ட ரேட் வாங்கி கொடுங்க, ஒண்ணுதான் வாங்கி தர்றாங்க. அப்ப இப்படி பேசக்கூடிய ஒரு உமர் ஷரீஃபுக்கும் இது பொருந்தும். போய் கூப்பிட்டு கேளுங்க அவட்ட, நீ பேசின அந்த பேச்சியை தலைப்பா வைத்து மக்கள் மத்தியில சொல்லு. நீ சொன்ன ஆயத்தை எல்லாம் என்னையும் வைத்துக் கொண்டு மக்களையும் வைத்துக் கொண்டு சொல்லு. நீ சொன்ன ஹதீஸ் எல்லாம் சொல்லு. நீ சொன்ன குர்ஆனுக்கு மாத்தமா வர ஹதீஸ் சொல்றோம்ல, அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்தால் அதை ஏத்துக்கிற தயாரா இருக்கணுமா இல்லையா? இதை போட்டு கொண்டு காட்டுங்க. உமர் ஷரீஃபுக்கும் இந்த அறைகூவல் இருக்கிறது, ஜாகிர் நாயக்கும் இருக்கிறது. அவரையும் கூப்பிட்டோம், போன வருஷம் மாட்டேன்ட்டாரு. மாட்டேன்னு சொன்னா தெரியாத விஷயத்தில் ஒதுங்கிட்டு போயிடணும். நிறைய விஷயம் தப்பு தப்பா சொல்றாரு, அதை நம்ம சுட்டி காட்டி கடிதம்லாம் எழுதியிருக்கிறோம். ஒரு 3-4 விஷயத்துக்காக வேண்டி ஏர்வாடியை சேர்ந்த டாக்டர் ஃபஹ்ருதீன் என்பவர் வந்து இந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இந்த அடிப்படையில் தப்புங்க, ஒரு தகாண்டு தப்பு தப்பா விளக்கம் சொல்றாரு, இதை வந்து நீங்க எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீங்களும் ஆங்கிலத்தில் அவருக்கு எழுதி போடுங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் பதில் தரல அவர். அதாவது அறிவுல நேர்மை இருக்கணும், ஒரு விஷயத்தில் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர்கிட்ட நேர்மை இருக்கணும், தப்புனா பகிரமா ஒத்துக்கிறணும். அப்ப ஜாகிர் நாயக்குக்கும் சொல்கிறேன், அதை ஏற்பாடு செய்தவர்களும் சொல்கிறேன். அதே மாதிரி உமர் ஷரீஃபுக்கும் இது உண்டு. வெளிநாட்டிலிருந்து பேய்வர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்கள தான் கூட்டிட்டு வா. IRGC-யா இருந்தாலும் சரி, என்ன தலைப்புல நாங்கள் முரண்படுறோமோ நாங்கள் தவறுன்னு சுட்டி காட்டினா திருந்திக்கிடுவோம். குழப்பம் இருக்காதா இல்லையா? தப்பாவே இருக்கணும்னு வைங்களேன், உங்க கடமை என்ன? எங்கள்கிட்ட இல்லைங்க சொல்லணும். இது மாதிரி நாங்க சொல்ற நம்பி நிறைய பேர் ரைட் நினைக்கிறாங்களா, அவங்களையும் நீங்க திருத்தணும். நீங்கள் வந்து உங்களை ஏத்துக்கிட்ட மக்கள்கிட்ட போய் பேசினா என்ன அர்த்தம்? உங்களை ஏத்துக்கிறாத மக்களை நல்வழிப்படுத்துற கடமை இருக்க. நாங்களே தப்பு செய்யறோம், ஜக்காத் விஷயத்தில் தப்பு, சிகர் விஷயத்துல தப்பு, சஹாபாக்கள் பின்பற்றுறது தப்பு, நீங்க தான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறீங்க, அது நிரூபிக்க வேண்டியதானே? இப்பவும் தயார், நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும், அதுக்கு ஏற்பாடு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் பகிரங்கமா நடக்கணும். அதை மறுத்துடுறாங்க. நம்ம ரூமுக்குள்ள பேசிக்கிறோம், பேசிட்டு வந்து என்ன செய்வாங்க, நம்ம கேட்டோமா கேள்வி, எங்களுக்கு தெரியாத 1-2 அனுபவமா, எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமா அனுபவப்பட்டிருக்கிறோம். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறுக்குவாங்க, மக்கள் மத்தியில் நடத்துறதுக்கு மறுக்குவாங்க. நாங்க மக்கள் இல்லாம நாங்க நடத்த மாட்டோம், அது ஒண்ணுதான் நாங்க மறுப்போம். மக்கள் நீ ஆயிரக்கணக்கான பேர் அப்படி வேணாம், நீ ஒரு 100 கொண்டு நான் ஒரு 100 செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஆயிரக்கணக்கான பெரிய பட்ஜெட்லாம் வேண்டியதில்லை. உங்க தரப்புல ஒரு 100 கொண்டு வாங்க, நாங்க எங்க தரப்புல 100 கொண்டு வர்றோம், வாங்கலாம் பேசுவோம். ஒரு 200 பேர் கொண்ட ஒரு அவையாவது இருக்கணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியா, மக்கள்கிட்ட ஆக்ரோஷமா சொன்ன விஷயங்கள் எங்கள் மத்தியில் நீங்க எடுத்து வைக்கிறீங்களான்னு பார்க்கணுமா இல்லையா?
அதனால தெளிவாக விளங்கிக்கிறங்க. நாம் 25 வருஷ காலத்தில் ஒரு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறவே இல்லை. மசாயில்களில் மாறி இருப்போம். ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும், ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கிடுவோம், நேற்று தப்பா அதை கூட பகிரங்கமாக அறிவிச்சிருப்போம், பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி செஞ்சிருப்போமே தவிர இந்த மாதிரி சந்தர்ப்பவாதமெல்லாம் பண்ணி கொண்டு நம்ம எதுக்கு மறுப்பு சொன்னோமோ அதையே நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன அநியாயம்? இந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். நம்மளே அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? இப்படியே தடமாறி போகிறது, இப்படியே நில குலைஞ்சு போயிடுறது. அப்போ இதான் அடிப்படையான விஷயங்கள். இந்த வேற எதுவும் விடுபட்டுருக்கா? எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் சரி, டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்வோம், மீதி உள்ளது இருந்தால் குறித்து வச்சுக்கிறங்க. அந்த கேஸ் அவங்க வேறு ஆளுக்கு பேசுனதாக இருந்தாலும் சரி குறித்து வச்சுக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அது மாதிரியும் பார்த்துக்குருவோம். குர்ஆன் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அது மாதிரி கேள்விகள் வச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாதாரண மேட்ரு